இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய அரசுக்கு எதிராக சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சைதாப்பேட்டை, அடையாறு, திருவொற்றியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை பகுதியில் மாவட்ட அமைப்பாளர் அருண் தலைமையில் இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்ற முழக்கங்களுடன் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கெட் அவுட் மோடி, கல்வி மாநில உரிமை உள்ளிட்ட பதாதைகளை ஏந்தி ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவர் அணி அமைப்பாளர் துரை கோபால் சாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலைய சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலையில் இருந்து தலைமை தபால் நிலையம் வரை தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் பேரணியாக சென்றனர். தொடர்ந்து தலைமை தபால் நிலைய அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். கடலூர் மாநகர அலுவலகத்தில் இருந்து தலைமை தபால் நிலையம் வரை தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் மற்றும் திமுக மாணவர் அணியினர் பேரணியாக சென்றனர். தொடர்ந்து தபால் நிலையம் முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் தபால் நிலையம் எதிரே தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் முன்பு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலுக்கு மாணவிகள் பரதநாட்டியம் ஆடினர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.